குழந்தைகளுக்கு காலையில டிபன் பாக்ஸ் கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியான, அதே சமயம் சட்டுன்னு முடிக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தியான பன்னீர் வெஜிடபிள் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல அரை மூடி துருவிய தேங்காய், 5 பல் பூண்டு, உங்க காரத்திற்கு ஏற்ப 4 பச்சை மிளகாய், ஒரு டீஸ்பூன் சீரகம் மற்றும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இத தண்ணீர் விடாமல் கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 200 கிராம் பன்னீரை மீடியம் சைஸ் துண்டுகளா நறுக்கி அதுல சேர்த்துக்கோங்க. பன்னீர் நல்லா பொன்னிறமா சிவந்து வந்ததும் ஒரு பிளேட்ல மாத்தி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. தாளிப்புக்கு கொஞ்சமா மிளகு, அரை டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, கொஞ்சமா முந்திரி சேர்த்து வதக்குங்க. இப்ப 2 பெரிய வெங்காயம், ஒரு கப் பீன்ஸ், ஒரு கப் கேரட் எல்லாத்தையும் பொடியா நறுக்கி உள்ள சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இதோட 2 பச்சை மிளகாய் மற்றும் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. காய்கறிகள் ஓரளவு வதங்கியதும் நாம் அரைச்சு வச்சிருக்க கொத்தமல்லி, தேங்காய் விழுத இதோட சேர்த்து நல்லா கிளறுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்குங்க. இப்ப உதிரி உதிரியா வடிச்ச பாசுமதி சாதத்தை இதோட சேர்த்து மெதுவா கலந்து விடுங்க. கடைசியா நாம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க பன்னீர் துண்டுகளையும் இதோட சேர்த்து ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்தா போதும். அவ்வளவுதாங்க. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஆரோக்கியமான பன்னீர் வெஜிடபிள் ரைஸ் தயார். நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க.